உபவாசம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும், ஜெபம் அந்தரங்கமாக இருக்க வேண்டும். மத்தேயு 6ல் 3 காரியம் இருக்குது சீக்கிரட்ல செய்ய வேண்டியது. ஜெபமோ, உபவாசம், அப்புறம் தான தர்மம். வலது கை செய்யறது, இடது கை தெரியக்கூடாது. இது 100 ரூபா நோட்டை பைபிளை இப்படி வச்சுட்டு இப்படியே நீட்டிட்டு வருது அந்த வாசல்ல இருந்து. இப்படி நான் உங்களை சொல்லல, ஒரு இடத்துல சொல்றேன். இப்படி நெருக்கத்தில் அந்தரங்க வேண்டுதல் செய்யுங்கள். ஏன்னா நீங்க நெருக்கப்படுறது உண்மை, ஆனா இந்த நெருக்கம் யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, தெரிய கூடாது. சீக்கிரட்ல ஜெபம் பண்ண அந்தரங்க. ஆண்டவரே இப்படி நெருக்கப்படுற ஆண்டவர், என் பிள்ளை வாழ்க்கையில் நெருக்க இருக்கு, என் மகன் வாழ்க்கையில் நெருக்க இருக்கு, வேலையில் நெருக்க இருக்கு, பிஸ்னஸ்ல நெருக்க இருக்குது. ஆமென். இந்த நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தரணும். நான் ஜெபிக்கிற அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்லி சீக்கிரட்ல ஜெபம் பண்ணிட்டே இருங்க. அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள், பலன் வெளியரங்கமாய் வந்தது. ஆமென். நம்ம ஜெபத்தை